ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறலை, எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டேங்கிங்க, நான் என்ன தான் செய்யட்டும், நான் யார்கிட்ட தான் போய் கேட்பேன், எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் என் கையில் மீதி துணிக்க இருப்பதே இல்லை, எங்கே போகுது எங்கே வருதுன்னே தெரிய மாட்டேங்க ஆண்டவரே, கடன் பிரச்சனை நிமித்தம் ஆண்டவரே நான் தவித்து கொண்டு இருக்கிறேன், நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவித்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. வாசிக்கிறேன் கேளுங்க. யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கென்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கென்று முன்குறிச்சிட்டாரு. இனி அது தாமதிக்க போகிறதில்ல, அது நிச்சயமாய் நிறைவேற போகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்காக நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த நாளில் கற்பத்தின் கனி இல்லை ஆண்டவரே, ஒரு குழந்தை செல்வத்தை எனக்கு தரமாட்டீரா என்று சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இன்றைக்கு உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றும்படியாய் வந்திருக்கிறார். என் பிள்ளைக்கு 35 வயது ஆகிவிட்டது, 38 வயது ஆகிவிட்டது, என் திருமண காரியம் நடைபெறவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு குறிக்கப்பட்டதை ஆண்டவர் இன்னைக்கு நிறைவேற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் ஏற்ற காரியங்களை செய்கிறவர். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுத்தும்படியான நேரமும் காலமும் வந்துவிட்டது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கென்று சொல்லி வைத்திருக்கிற இந்த நாளில் மணவாளனையோ மணவாட்டியையோ தேவன் அழைத்து கொண்டு வரப்போகிறார். உங்களுக்கென்று சொல்லி வைத்திருக்கிற அந்த கற்பத்தின் கனியை கொடுத்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால இன்றைக்கு நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக, நீங்கள் கர்த்தருக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாக, கர்த்தர் உங்களை மாற்றும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியான காரியத்தை உங்களுடைய குடும்பத்தில் செய்து கனப்படுத்த போகிறார். ஏன்னா அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் அநேகம் அவர்கிட்ட இருக்கு. அதை நினச்சி தான் நான் பயப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, உங்களுக்கென்று முன்குறித்ததை இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க, பெரிய காரியங்களை காண்பீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சோதரிக்கிறையா, உடைய கரந்துடைய வல்லமை இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளாய் பிரவேசிக்கட்டும். இந்த நாளில் அவர்கள் குறிக்கப்பட்டதை நிறைவேற்றுவீராக. திருமண காரியங்கள் ஆண்டவரே, வேலை காரியங்கள் ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனை கற்பத்தின் கனிகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் தகப்பனே, பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்போதே உடைய வாழ்க்கையில் புதிய புதிய காரியங்கள் நடைபெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.